வணக்கம் பாருங்கள். இன்றைய சிக்கன் கடலை வடை செய்வோம். தேவையான பொருட்கள் குறிச்சிருக்கு பார்த்துக்கொள்ளுங்கள். 3 மணி நேரத்துக்கு முதலே கடலையை ஊற வச்சு நன்றாக கழுவி ஊற வைத்து கொள்ளுங்கள். ஊற வைத்ததை சொரண்டு அரைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். வெங்காயம் பச்சை மிளகாய் சிறிதாக வெட்டி சேர்த்துக்கொள்ளுங்கள். கருவேப்பிலையை சிறிதாக வெட்டி சேர்த்துக்கொள்ளுங்கள். மிளகாய்த்தூள், கட்டை மிளகாய்த்தூள், உப்பு, கறித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். அதோட இறைச்சியை சிறிது சிறிது துண்டுகளாக வெட்டி சேர்த்து கொள்ளுங்கள். நன்றாக சேர்த்து கலந்து விடுங்கள். இறைச்சியும் கடலையும் தனியாக பிடிபடாது, அதுக்கு ஒட்டுற தன்மை வேணும். அதற்காண்டி கடலை மாவு சேர்த்து கொள்ளுவோம். இறைச்சியில் இருக்கிற ஈரத்தன்மை போதுமானதாக இருக்கும் இந்த கடலை மாவு சேர்றதுக்கு. நல்லா சேர்த்துட்டு கடலையை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சு கொள்ளுவோம். இப்போ தான் போடுறதுக்கு சுகமாக இருக்கும். கடலை மாவு தண்ணி சேர்க்காதண்டபடியால் கையில் ஒட்டுற தன்மை இருக்கும். அடுப்பில் எண்ணெயை சூடுற விட்டுட்டு நாங்கள் உருட்டி வச்சுருந்த இறைச்சி கடலையை நல்லா அப்படி தட்டி எண்ணெய்க்கு போட்டு எடுத்துக்கொள்வோம். கடலை வடை எப்படி முறுமுறுப்பு தன்மை இருக்குமோ அதை மாதிரியே இந்த வடையும் எல்லாம் முறுமுறுப்பாக இருக்கும். கடலையும் இறைச்சியும் சேர்ந்தபடியாக செய்து பாருங்கள். இறைச்சியில் கறி பிரட்டலண்டு இல்லாமல் வடையும் செய்யலாம். அப்படி செய்து பாருங்கள். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம். இறைச்சியும் நன்றாக பொரிய வேணும். மாற்றி மாற்றி திருப்பி விட்டுக்கொள்ளுவோம். அப்போ தான் இறைச்சி ஒரு பக்கம் கருகாமல் 2 பக்கம் பொரியும். பொரிச்சபடியே அப்படியே தனியாக நீங்கள் சாப்பிட்றேன்டா சாப்பிட்லாம், இல்லாட்டி வேறு எண்ணத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றேன்டாலும் சாப்பிட்லாம், மேலால் சோஸ் அதுகள் புரட்டி சாப்பிட்றேன்டாலும் சாப்பிட்லாம். அது உங்களோட விருப்பம். நாங்கள் அப்படியே தான் சாப்பிட்டோம். நாங்கள் இரண்டு நிறைய தூள் சேர்த்து உப்பு முறைப்பும் இருந்தபடியால் இறைச்சி பொரித்து வைத்துட்டு நாங்கள் இறக்குவோம். பாருங்கள், இறைச்சி என்ன மாதிரி நல்லா முருகலாக பொரிஞ்சிருக்கு. இப்படி பொரியணும். பார்க்குறதுக்கு எவ்வளோ வடிவாக இருக்கோ அதே மாதிரி சுவையும் நல்லா இருக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு சிக்கன் கடலை வடை எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள். நன்றி.